நாளை காலையில் 11 மணிக்கு மேலே தான் சங்கடஹர சதுர்த்தி திதி பிறக்குதுங்க. நீங்கள் நாளை காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு உங்களுடைய விரதத்தை தொடங்குங்க. விரதம் இல்லைனா கூட அசைவத்தை சாப்பிடாதீங்க. இப்போ பரிகாரத்திற்காக ஒரு சதுர வடிவில் மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் 3 கைப்பிடி பச்சரிசி, ஒரு விரலி மஞ்சள், 11 ₹1 நாணயம் வச்சுட்டு உலர்ந்த பேரிச்சம்பழங்களை ஒரு 11 வைங்க. கட்டாயமாக வைக்க வேண்டும். பரிகாரத்திற்கு பலமே இந்த பேரிச்சம்பழம் தான். இப்போ மஞ்சள் துணியில் இந்த பொருட்களை எல்லாம் வச்சு சின்ன மூட்டையை கட்டி அந்த மூட்டைக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு இதை பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி வச்சு உங்களுடைய பிரார்த்தனை மனமுருக சொல்லுங்கள். ஏதாவது ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் வைங்க. எந்த சங்கடம் உங்களுக்கு முதல்ல தீரணுமோ அந்த சங்கடத்துக்கு உண்டான தீர்வை நாளைக்கு விநாயகர்கிட்ட கேளுங்க. அடுத்து விநாயகருக்கு ஏதாவது பிரசாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி செஞ்சு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. நாளை தினம் இந்த முடிச்சு அப்படி விநாயகரது பாதத்திலே இருக்கட்டுங்க. ஒரு நாள் கழிச்சு இந்த முடிச்சை எடுத்து ஒரு கவரில் போட்டு பத்திரப்படுத்தி பூஜை அறையில் ஏதாவது ஒரு அலமாரியில் வச்சுருங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற பிறகு வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளில் இந்த முடிச்சை பிரித்து நீங்கள் இந்த 11 ரூபாயை கோயில் உண்டியில் சேர்த்துடலாம். பேரிச்சம்பழம் பிரசாதமாக சாப்பிடுங்க. பச்சரிசி கொழுக்கட்டையாக செஞ்சு விநாயகரை படைச்சு பிரசாதமாக நீங்களும் சாப்பிட்டு வெளியாட்களுக்கும் தரலாம். பெண்கள் மஞ்சளை பூசிக்கிங்க.